அன்பு நண்பர்களே, தேவனுடைய சுபாவத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பம் தேவனுடைய தன்மையை குறித்து பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், தேவன் நல்லவர். அநேகர் நினைக்கிறது போல அவருடைய வாழ்க்கையிலே சில தீமைகள் சம்பவித்தபடியினாலே ஒரு தப்பான ஒரு கணிப்புக்குள்ளே அவர் இருக்கிறார்கள். அது அவருடைய எதிர்காலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும். வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் நாம் மாற வேண்டும், அவர் மாற மாட்டார். இவைகள் எங்களுடைய கொஞ்ச அனுபவத்திலே, ஊழியத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள். பூமியிலே ஏதேனின் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே தாம் உண்டாக்கின மனுஷனை குடி வைத்தார் என்று வாசிக்கிறோம். அந்த ஏதேன் பரலோகத்தினுடைய டூப்ளிகேட் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், அங்கே பலவிதமான பல வர்க்கங்கள் இருந்தது. புசிப்புக்கு இன்பமானது, பார்ப்பதற்கு அழகானது. அப்படிப்பட்ட பழங்கள் ஆயிரம் 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 என்று 2 பேருக்காக தேவன் படைத்திருந்தார். ஏனென்றால் அவர் தாராளம் ஏராளத்தின் தேவன். எப்போதும் மிச்சம் என்பது அவருடைய பாலிசி. நாம் அதை விசுவாசிப்போனால் நம்முடைய வாழ்க்கை காலகட்டத்திலே அதே போல மாறும் என்பதை நம்பித்தான் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஆகவே அங்கே பொன் இருந்தது, ரத்தின கற்கள் இருந்தது, முத்துக்கள் இருந்தது. ஆதாம் ஆற்றங்கரை ஓரமாக பொன் மேலே தான், பொன் துகள்கள் மேலே தான் நடந்து போனான். ஆனால் அருமையானவர்களே, ஒரு கட்டளை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஜீவ விருட்சத்தை இங்கே வைத்திருக்கிறேன், மரண விருட்சத்தை இங்கே வைத்திருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அதனால் வருகிற எல்லா நன்மைகளையும் அனுபவித்து நீ ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உலகத்துக்கு ஆசீர்வாதமாயிரு என்று தேவன் அவன்கிட்ட சொன்னார். அதே சமயத்தில் சொன்னார், மரண விருட்சத்தின் கனியை சாப்பிடாதே, அதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லியிருந்ததை பார்க்கிறோம். மனிதன் அந்த ஒரு கற்பனையை மீறினபடினாலே சாபம் அருமையான இந்த உலகத்துக்குள்ளே வந்தது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் படைத்த சபிக்கப்பட்ட பூமி அல்ல, இது ஒரிஜினலான பூமி அல்ல. ஒரிஜினலாக தேவன் பரலோகத்தை போல அழகாய் படைத்திருந்தார். மனிதன் சாபத்தை வரவழைத்து கொண்டான், அழைத்து கொண்டான், இழுத்து கொண்டான். அதனாலே அவனுடைய மனுக்குலம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள
சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். மறுபடியும் அதை பார்த்து கவனியங்கள். புசிக்கலாம். யூ கேன் ஈட் இட் ஃபார் ஷூர். நிச்சயமாக புசிக்கலாம். உனக்கு நன்மை தான் உண்டாகும். எந்த தீமையும் வராது. காரணம் நன்மை செய்த தேவன் நான். ஆனாலும் மரண விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். அருமையானவர்களே, ஒரே ஒரு கட்டளைத்தான் கொடுத்தார். அந்த ஒரு கட்டளை அவன் மீறினான். அதன் மூலம் அருமையானவர்களே, பாவமும் சாபமும் மரணமும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கேடுபாடுகளும் மனுக்குலத்துக்கு சம்பவித்து விட்டது. பிசாசு பின்னாலே இருந்து ஏவாள் மூலமாக கிரியை செய்து இந்த அழகான பரலோகத்தை கொட்டி நரகமாக மாற்றி போட்டான். பரலோகத்திலே தேவன் மாத்திரம் ஆளுகை செய்கிறார். நரகலோகத்திலே பிசாசு மாத்திரம் ஆளுகை செய்கிறான். பூலோகத்திலே நல்லதும் கெட்டதும் ஆசீர்வாதம் சாபமும் அருமையானவர்களே கலந்து கிடக்கிறது. காரணம் பிசாசானவன் ஆளுகை செய்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. கவனியுங்கள். ஆகவே இவன் இந்த கட்டளை மீறினபடினாலே வேதம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் அவனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் இப்பொழுது தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறான். முன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஏதேனுக்குள்ளே இருந்தான். இப்போ சபிக்கப்பட்ட உலகத்துக்குள்ளே இருக்கிறான். ஏனென்றால் பிசாசு தான் உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறான். மனிதன் அருமையானவர்களே வாழ்வதற்கென்றே இறைவனாலே திட்டமிடப்பட்டு படைக்கப்பட்டான். ஆனால் வாழ்வை தாழ்வாக மாற்றக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதை அவன் தப்பாக பயன்படுத்தி இந்த உலகத்தை விதமாக மாற்றிவிட்டான் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் மாறிவிட்டான், தேவன் மாறவில்லை. இன்றைக்கு உங்களை பற்றி தேவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டால், வாழ்வு, வளமை, செழிப்பு, ஆசீர்வாதம், பரிசுத்தம், பரலோகம், இதுதான் உங்களை பற்றிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களை பற்றி மாத்திரமல்ல, மனுக்குலத்தை பற்றிய முழு மனு வர்க்கத்தினுடைய எதிர்காலமும் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, வேதத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவன் மனிதனை பார்த்து சொன்னார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே 4 காரியங்கள் உனக்கு சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இது
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும், உன் முகத்தின் வேர்வையாலே நீ ஆகாரம் சாப்பிடுவாய். பாருங்கள், இவள் அத்தனையும் சாபங்கள். அருமையானவர்களே, இதற்காக ஆதாம் படைக்கப்படவில்லை. ஆனால் இதை அவன் தெரிந்து கொண்டான். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டும்படி தீர்மானிக்கும் பொழுது இவைகள் அருமையானவர்களே ஆட்டோமேட்டிக்காக பின்னாலே தொடர ஆரம்பிக்கிறது. இப்போது ஆதாமுடைய நிலை பரிதாபமான ஒரு நிலை. பாருங்கள், ஆசீர்வாதத்தில் வாழ்ந்த ஆதாம் சாபங்களுக்கு சிக்கி தபிக்கிறான். நிறைவுக்குள்ளே வாழ்ந்த ஆதாம் குறைவுக்குள்ளே சிக்கி கொண்டு தபிக்கிறான். ஆரோக்கியத்தில் வாழ்ந்த ஆதாம் வியாதிக்குள்ளே சிக்கி கொண்டு தவிக்கிறான். பாருங்க, எதுவுமே தேவனுடைய திட்டம் கிடையாது. மனிதன் இஷ்டம் போல அருமையானவர்களே காரியங்களை செய்யும்போது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் சேரும் என்பதை வேதத்திலே நமக்கு எச்சரிக்கையாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சாபங்களுக்கு தப்பி மறுபடியும் ஏதேனின் ஆசீர்வாதத்தை மனுக்குலம் அனுபவிக்கும்படி இவனுக்கு பதிலாள் ஒருவர் மறிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதை நாம் பார்த்தோம். மறுபடியும் கேளுங்கள். கேட்க கேட்க விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாக வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்மாணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இவனுக்கு பதிலாள் இவனை போல ஒரு மனிதன் மறிக்கும் பொழுது இந்த சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை அவன் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இவனுடைய பதிலாள் இவனுக்காக எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து தீர்த்து கடனை முடித்தபடினாலே ஒரு புது வாழ்வு இவனுக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகவே தேவன் ஆதாமுக்கு பதிலாளை தேடினார். பதிலாள் ஒருத்தர் இல்லை. ஏன்? இவன் முதல் மனிதன். இவனை போல ஒரு ஆளை பூமியில் தேவன் படைக்கவில்லை. ஆகவே தேவன் யோசித்தார், இந்த திட்டத்தை அப்படியே கைவிட முடியாது, தொடர வேண்டும். யாராவது ஒருவர் இவனுக்கு பதில் ஆளாக வர வேண்டும், பாடுபட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் பட்டு தீர்த்து முற்றுப்புள்ளி வைத்தபோது இவன் இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்பி வரும் என்பதை அருமையான தேவன் அறிந்திருந்தார். ஆகவே அந்த திட்டத்தை அவர் கைவிட விரும்பவில்லை. நன்றாக கவனியுங்கள், தேவன் கடூரமானவர் அல்ல. இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு அவசியமும் தேவனுக்கு கிடையாது.
ஆனால் நம்முடைய தேவன் திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இதிலே பிதாவாய் தேவன் குமாரனை பார்த்து சொன்னார், மனுக்குலத்துக்கு பதிலாளாக ஒரு மனிதன் இந்த பூலோகத்திலே உருவாக வேண்டியிருக்கிறது. நீர் அந்த ஆளாக இருக்க முடியுமா என்ற கேள்வியை பிதாவாய் தேவன் குமாரனத்தில் கேட்டார். குமாரன் மனமு வந்து மனிதனாக வருவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இவைகள் அருமையான உள்ளே நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்தவரை எடுத்து சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் உள்ளே ஆவியிலே தேவாவியானுடைய உதவியினாலே தேவ அன்பு உள்ளே பதிக்கப்பட வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தேவன் மனிதனாக வருவது என்பது தட்ஸ் சம்திங் இம்பாசிபிள். அருமையான நடக்காத ஒரு காரியம். ஆனால் நடந்தது. காரணம் அன்பு. எல்லா காரண காரியங்களை காட்டிலும் பெரியது. மனிதன் மேலே வைத்த அன்பு, ஓ மேலே வைத்த அன்பு, தேவன் ஓ மேலே வைத்த அன்பு எல்லா காரண காரியங்களை காட்டிலும் பெரியது என்பதை இந்த காலை வெள்ளை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து மனமோந்து மனிதனாக வரும்படி தன்னை அர்ப்பணித்தார். இதுதான் அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. நான் மனித அன்பை பற்றி பேசவில்லை, தேவ அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். மனிதர் யாரும் இப்படி செய்ததில்லை. தேவன் மாத்திரம் ஒரே ஒரு தரம் உனக்காக இவ்விதமாக செய்தார். தேவன் மனிதனாக வருவது என்பது அபூர்வமான காரியம் என்பதை தேவன் தான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 4:24வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அர்த்தம் என்ன? தேவன் மாம்சத்தில் இல்லை, தேவன் இரத்தத்தில் இல்லை, தேவனை கையால் தொட முடியாது, தேவனை கண்ணால் பார்க்க முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ஆவியாய் இருந்த அந்த தேவன் ஆண்டாண்டு காலமாக சர்வ வியாபியாக இருந்த அந்த இயேசு உனக்காகவும் எனக்காகவும் பதிலாளாக பாடுபடுவதற்கு மனிதனாக 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே அவதரித்தார். அவதாரத்தை நான் நம்புகிறேன். ஒரே ஒரு அவதாரம்தான் உண்டு. அவருடைய பெயர் இயேசு. தேவன் ஒரு முறை மாத்திரம்தான் இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறந்தார். அவருடைய பெயர் இயேசு. அருமை நண்பர்களே, பல்வேறு நம்பிக்கையிலே நீங்கள் இருக்கலாம். பல்வேறு நம்பிக்கை உங்களுக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் சாபத்திலிருந்து விடுதலையும் நரகத்திலிருந்து விடுதலையும் கொண்டு வராது. ஏனென்றால்
சத்தியத்துக்கு விரோதமான பொய்கள் இந்த உலகத்திலே பிசாசானவனாலே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அழுகிற காலம் ஒன்று வருகிறது என்பதை நான் திட்டமாய் சொல்லுகிறேன். ஒரே ஒரு அவதாரம்தான் உண்டு. அவருடைய பேர் இயேசு. அவர் தேவன், ஆவியாயிருந்த தேவன். மாம்சத்திலே வர வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் இங்கே மாம்ச மனிதன் பாவம் செய்திருக்கிறான், சாபத்துக்குள்ள விழுந்துட்டான். இவனை மீட்டெடுப்பதற்கு ஒரு மாம்ச மனிதன், இவனுக்கு பதில் ஆள் தேவைப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அருமையானவர்களே ராஜாவாக அரசாளுவதற்கு ஒரு நாளிலே வரப்போகிறார். 2ஆம் வருகையில், இந்த முதல் வருகையில் அவர் ராஜாவாக வரவில்லை. அவர் ஒரு ஊழியக்காரனாக, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து, அருமையானவர்களே 20 வெள்ளிக்காசுக்கு தகுதியான ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே காரணம், அன்பு. அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ளே இருந்து அவரை நெருக்கி ஏவரும் அப்படின்னாலே அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே இருக்க முடியவில்லை. காலம் நிறைவேறின பொழுது தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்திற்கு பிதாவாய் தேவன் அனுப்பினார் என்று கலாத்தியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாளாக அவர் மாம்சத்திலே வந்தார். ஆவியாக இருக்கிற தேவன் எப்படி மாம்சத்திலே வர முடியும்? அதற்கு தான் கன்னிமரியாளை கர்த்தர் தேடி கண்டுபிடித்தார். இயேசு ஒரு ஆண் உதவியினாலே பிறக்கவில்லை. தேவ வித்து கன்னிமரியாளுடைய வயிற்றிலே விழுந்தது. தேவன் ஆவியாயிருக்கிறவர் மாம்சமானார். எல்லா விஷயமும் உன்னை சுற்றித்தான் சுழறுகிறது. உன்னுடைய நல்வாழ்வு, உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய வாழ்வு வளமை குறித்து அதை சுற்றித்தான் சுழலுகிறது என்பதை திட்டமாய் நீ அறிந்து கொள்வாயானால் தேவனை பகைப்பதற்கு பதிலாக தேவனை நேசிக்க ஆரம்பிப்பாய். இதுதான் விஷயம். இன்னைக்கு உலகம் இயேசுவை விரும்பவில்லை என்றால் அறிவில்லை, ஆவிக்குரிய அறிவு பூஜ்ஜியம். அதுதான் அருமையானவர்களே, இருட்டை நோக்கி ஓடுறான், பாவத்தை நோக்கி ஓடுறான், அக்கிரமத்தை நோக்கி ஓடுறான், அநியாயத்தை நோக்கி மனுஷன் விரும்பி ஓடுறான். ஆனால் உண்மை தேவன் என்றால் தூரே தூரே விலகி போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. 2ஆம் வருகை வரப்போகிறது. அதில் இந்த இயேசு உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு நபரும் யாராயிருந்தாலும், கிறிஸ்தவ பாதிரியாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை மகா கொடூரமாகவும் நிச்சயமாகவும் இருக்கும். அதற்கு நீ தப்பிக்கொள்ளும்படி இந்த தேவ அன்பை உனக்கு நான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே 1 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே
மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். திரும்பி வாசிக்கிறேன். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதி எழுத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூவுலகத்திலே உனக்காக அவதரித்தார். ராஜாவாக அரசாளுவதற்கு அல்ல, பிசாசு இந்த உலகத்தின் ராஜாவாக அரசாளுகிறான். அவனுடைய காலம் முடிய போகிறது. இயேசுவினுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது இவனுடைய ராஜ்யம் முடிவடையும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆகவே பிசாசு இந்த உலகத்தை ஆளை செய்கிறான். ஆகவே தான் இத்தனை அக்கிரமங்களும் அயோக்கியத்தனங்களும் கொலை பாதகங்களும் அநியாயங்களும் இந்த உலகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இயேசு 2ஆம் முறை வரும் பொழுது இது எல்லாம் அவள்தான் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 5வது வசனம். 10வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று அவர் பிதாவினிடத்திலே சொல்லி பார்க்கிறோம். பலி காணிக்கை எல்லாம் ஒரு நிழலாட்டம். நிழல். நிஜம் எதுன்னு கேட்டால் கிறிஸ்து தான். கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் பலியும் காணிக்கையும் ஆடும் மாடும் தேவையில்லை. ஆகவே பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். கவனிங்க, பதிலாளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பதிலாள் எல்லா ரீதியிலும் ஆதாமை போல் இருக்க வேண்டும், ஒன்றிலும் மாறுபடக்கூடாது. ஆண்டவர் இயேசு தன்னை, அவ்வளோ பெரிய தேவன், சர்வலோகத்தையும் படைத்த தேவன், ஒரு தூசி மனிதனுக்காக, அற்ப மனிதனுக்காக மனிதனானார் என்று வேதம் சொல்கிறது. வேதம் ஒரு மதம் அல்ல, வேதம் ஒரு அன்பின் மார்க்கம். இதன் வழியாக வரும்பொழுது மனிதன் அவனுடைய தீட்டுகள் எல்லாம் தொலைந்து சுத்த ஜலம் அவன் மேலே தெளிக்கப்பட்டு தேவன் அவனை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிற மார்க்கம் இது, மதம் அல்ல. ஆகவே இந்த காலைவெளியில் இந்த இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுடைய பதிலாளாக இந்த பூலோகத்திலே அவர் பிறந்தார். ஆளுவதற்கு பிறக்கவில்லை, தாழ்ந்து போவதற்காக பிறந்தார். வாழ்வதற்கு அவர் பிறக்கவில்லை, மரிப்பதற்காக அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று அவர் சிலுவை மரணத்தை குறித்து
சத்தியவேதத்திலே பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவை மரணம் அவருடைய நோக்கமாயிருந்தது. ஏன்? ஒரு பதிலாள் மனிதனுக்காக தேவைப்பட்டது. ஒருவனும் இல்லை. ஆகவே தேவன் மனிதனாக இந்த பூலோகத்திலே வந்தார். இதுதான் கிறிஸ்தவம். அன்பின் மார்க்கம், பரலோகத்துக்கு போகிற மார்க்கம். இதிலே கிறிஸ்துவ முன்னாலே கேப்டனாக முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். அநேக லட்சம் பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய கூட்டத்திலே இருக்கிறார்கள். அவர் அந்த கிறிஸ்துவை பின்பற்றி பரலோகத்திலே போய் நித்தியமாய் அவர்கள் தேவனைப் போல வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே என்னுடைய அனுபவம் இப்படி இல்லை, வேறு மாதிரி நான் இருக்கேன்னு நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய வேளை, ரட்சிப்பின் வேளை. இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று கேட்க வேண்டிய வேளை. பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதத்திலே அருமையானவர்களே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த ஒரு மனுஷன் மறுபடியும் இயேசுவின் வயிற்றிலே பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தாயின் வயிற்றிலே பிறந்த மனிதன் பாவத்தில் தான் பிறக்கிறான். ஏன்? ஆதாமுக்கு பிறக்கிறான். ஆதாமுடைய வித்தில் பிறந்தவன் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மாண்டு போகிறான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மறுபிறப்பு இயேசுவின் பாடுகள் மூலமாக மனுக்குலத்துக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு காணிக்கை தேவையில்லை. ஏனென்றால் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் போதாது. நாட் எனஃப், போதாது. தேவாதி தேவனுடைய அன்பு, பரலோகத்தை துறந்த அன்பு, சிங்காசனத்தை துறந்த அன்பு, அந்த மகிமையும் மாட்சியமையும் துறந்த அன்பு, சிலுவைக்கு போகிற அந்த அன்பு, கடைசி சொட்டு இரத்தத்தையும் பாவியாகியவனுக்காக சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்த அன்பை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, வேதத்திலே இன்னும் விதமாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகளும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கடவுளை பற்றி அறிவில்லாதவர்கள் அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மனுஷன் மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் இருக்கானாம். அதே போல தேவன் சொன்னார், இப்போ நான் பதிலாளாக போகணுன்னு சொன்னால் இவனை போல ஒரு மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் பிறக்கணும்னு சொல்லி அருமையானவர்களே இந்த உலகத்திலே பிறந்தார். சாதாரண தாயின் வயிற்றிலே பிறக்க முடியாது. ஆகவே கன்னி வயிற்றிலே அவர் பிறந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இன்னும் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலானார். இந்த பதத்தை கவனியுங்கள். ஒரு மனுஷன் கிடையாது, தேவன் மனுஷனாருங்கிறது அது எந்த 800 மக்களில் ஒருவராலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டது, செய்ய முடியாத ஒன்று, தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய ஒன்று. தேவன் அன்பாகவே இருக்கிறபடினாலே மனுஷ சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை மனுஷன் யோசித்தாங்க. அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? தாழ்த்துவதற்கு, உயர்த்துறதுக்கு இல்லை. காரணம், அவர் ஏற்கனவே உயர்ந்தான் இருக்கார். உயர்ந்த அந்த ஸ்தானத்திலிருந்து தாழ்ந்து போனவனை தூக்கி எடுப்பதற்கு உயர்ந்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பேரில் மாம்சத்திலே அவதரித்தார். அவர் மனிதன் அல்ல, மனித ரூபமாய் காணப்பட்ட தேவன், 100க்கு 100 மனிதன், பதிலாள் என்ற ரீதியிலே 100க்கு 100 தேவன். இந்த காலை வேளையிலே அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் உன்னை நேசிக்கிறார். ஆதாமை நேசித்தது போல உன்னை நேசிக்கிறார். இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுப்பாயானால் இயேசு உள்ளே வரும் பொழுது குடும்பத்தில் இருக்க எல்லா சாபங்களும் வெளியே ஓடிவிடும். ஒளி வந்த மாத்திரத்திலே இருள் தானாக ஓடுகிறது போல இயேசு உள்ளே வரும் பொழுது எல்லா இருட்டுகளும் வெளியே ஓடிடும். உள்ளத்திலிருந்து ஓடிடும், மனதிலிருந்து ஓடிடும், சரீரத்திலிருந்து ஓடிடும், வியாபாரத்திலிருந்து ஓடிடும், எல்லா பீடையிலிருந்தும் ஓடிவிடும். சிந்திக்க முடியாத மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இலவசம், எல்லோருக்கும் இது இலவசமாய் அருளப்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்ற உள்ளத்தில் வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, புது உடன்படிக்கை குறித்து சில குறிப்புகளை காட்ட விரும்புகிறேன். புது உடன்படிக்கை என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 26:28. இயேசு அந்த ரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு, திராட்சை ரசத்தை கையில் வச்சுக்கிட்டு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படும் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இயேசுநாதரே சொல்கிறார், என்னுடைய இரத்தம் புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. இதில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். எல்லாரையும் அழைக்கிறேன். எல்லாருக்கும் இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இதை வாங்கினவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த புது உடன்படிக்கையில் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது, நேராகும். 2 பேருடைய
கையிலும் ஒரு வெட்டு காயத்தை உண்டு பண்ணி 2 பேருடைய ரத்தத்தை ஒரு கப்பில் கலந்தாங்க. கலந்துட்டு அப்படி அதை ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி 2 பேரும் குடித்தார்கள். அர்த்தம் என்னன்னு கேட்டால், நீயும் நானும் இரத்த சகோதரன், பிளட் பிரதர்ஸ், இரத்த சகோதரர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவனுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையது அவருடையது. மறுபடியும் ஒரு சத்தமாக சொல்லுவோம், கிறிஸ்துவனுடையது எல்லாம் என்னுடையது, என்னுடையது அவருடையது. அர்த்தத்தை சொல்கிறேன். நம்மகிட்ட என்ன இருக்குது? பாவம், சாபம், வியாதி, தரித்திரியம், இல்லாமை, இதெல்லாம் இருக்குது. இயேசுநாதர் சொல்கிறாரு, இந்த ரத்தத்தை இந்த மாதிரி கல்வாரியில் நான் சிந்தும்போது உன்னுடைய ரத்தம் அதிலே கலக்கிறது. நம்ம 2 பேரும் சகோதரராகிறோம். இப்போ உன்கிட்ட இருக்கிற அந்த பாவம், சாபம், அந்த ரோகம், அந்த இல்லாமை, அந்த தரித்திரம், இவை எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய பங்காகட்டும். என்னுடைய பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, வெற்றி எல்லாம் உன்னுடையதாகட்டும் சொல்லி அங்கே கல்வாரியிலே கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். உடன்படிக்கைன்னு சொன்னால் வாக்கு கொடுத்துக்கிறது. அவ்விதமாக கல்வாரியிலே கர்த்தர் உன்னோடு வாக்கு கொடுத்துருக்கிறார், உன்னோடு வாக்கு பண்ணியிருக்கிறார். மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, மகளே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடைய பரிசுத்தம் உன்னுடையது, என்னுடைய ஆரோக்கியம் உன்னுடையது, என்னுடைய ஐஸ்வர்யம் உன்னுடையது, என்னுடைய உயர்வு உன்னுடையது, என்னுடைய எல்லா மகிமையும் உன்னுடையது. பாருங்கள், இதுதான் கல்வாரி சிலுவிலே நடந்தது. நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இயேசுவுக்கு அதை பற்றி தேவையில்லை. காரணம், அருமையால் எந்த மதமும் எந்த ரட்சிப்பையும் கொண்டு வர போகிறதில்லை. ஆகவே எந்த மதத்தை சேர்ந்தவனானும், எந்த கிராமத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ வரலாம், இலவசமாய் வரலாம். வந்து அந்த ஆதாமுனுடைய சாபத்தை தூக்கி இயேசு மேலே வச்சுட்டு இயேசுநாதனுடைய ஆசீர்வாதத்தை என்ன வாங்கிக்கலாம் இலவசமாக. ஆதாமுடைய பாவத்தை இயேசுநாதன் மேலே வச்சுட்டு அவருடைய பரிசுத்தத்தை நீ இலவசமாய் வாங்கி கொள்ளலாம். இயேசுநாதனுடைய ஐஸ்வர்யத்தை நீ வாங்கி கொண்டு உன் தரித்திரம் இல்லாமல் எல்லா கடன் தொல்லை, பீடை எல்லாவற்றையும் அவர் மேலே எரிந்து விடலாம். அவர் சொல்கிறார், என்கிட்ட கொடு. வருத்தப்பட்ட பாரதி மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல், ஆறுதல், சமாதானம், சாந்தி, சந்தோஷம், மனநிறைவு, இது எல்லாம் இயேசு விட்ட ஏராளம் இருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்கிறார், இந்த கல்வாரி அந்த புது உடன்படிக்கையின் மூலமாக என்னுடையதெல்லாம் உன்னுடையது. வேண்டாத பீடைகளை நான் எடுத்து அது குப்பையில் போடுறேன். அருமையான இதை போல் ஒரு வாய்ப்பை எங்கே பார்க்க முடியும்? மக்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். பைபிளில் கர்த்தர் போட்டிருக்காரு. ஒரு நாள் நரகத்தில் வந்து கர்த்தர் வந்து கேட்பார், என்னத்துக்கு இங்கே வந்து கிடக்கா அப்படின்னு.
உண்மையில்லைன்னு சொல்லணும். அறிவில்ல எனக்கு. எனக்கு அறிவில்லை. எங்கள் பூட்டனுக்கு அறிவில்லை, பாட்டனுக்கு அப்பனுக்கு அறிவில்லை. அருமையானவர்களே, அறிவுள்ளவர்கள் ஃப்ரீயாக தேவன் கொடுக்கின்ற இந்த இலவசமான ஈவுகளை அறிவோடு கரத்தை நீட்டி பெற்றுக்கொண்டு தேங்க்யூ 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 ஜீசஸ்ன்னு அவன் சொல்லுவான். அந்த கூட்டத்தில் நீ இருக்கும்படி நான் விரும்புகிறேன். பாருங்களேன், அறிவுள்ளவர்கள் பரலோகத்தில் இருப்பாங்க. மொத்தத்தில் அறிவில்லாதவன் நரகத்தில் கிடந்து கஷ்டப்பட போகிறான். இங்கே பாதி கஷ்டப்பட்டான், மிச்ச பாதி அங்கே போய் கஷ்டப்பட போகிறான். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்தம் உங்களுடையது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடையது, அவருடைய ஐஸ்வர்யம் உங்களுடையது, அவருடைய ஆரோக்கியம் உங்களுடையது, அவருடைய நீடிய வாழ்வு உங்களுடையது, அவருடைய பரலோகம் உங்களுடையது. ஆல் ஃப்ரீ, எல்லாம் இலவசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த காலவெளியிலே இயேசு உங்களை அழைக்கிறார். சமாதானத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு, பரிசுத்தத்திற்கு, நல்வாழ்வுக்கு உங்களை அழைக்கிறார். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீவை. கடவுளை பாருங்க, காத்துட்டு இருக்கேன். இல்லை, நீவை, உன்னுடைய தீர்மானம், ஆதாமுடைய தீர்மானம் அன்றைக்கு அருமையான அவனுக்கு அவ்வளவு தீமையிலே கொண்டு வந்தது. உன்னுடைய தீர்மானம் இன்றைக்கு உனக்கு லாபத்தை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசுவே உள்ளே வரும். ஒளி உள்ளே வரும் பொழுது இருள் ஓடிவிடுகிறது. இயேசு வரும் பொழுது பாவம் வெளியே ஓடிவிடுகிறது. இயேசு உள்ளே வரும் பொழுது வியாதி வெளியே ஓடிவிடுகிறது. தீராத நோய்கள் தீருகிறது. பரம்பரை சாபங்கள் ஒழிகிறது. நண்பர்களே, ஆகவே இந்த காலை வேளையிலே இலவசமாய் இந்த ஈவை நாங்கள் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு பகுதி இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 18:1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கோசி போயின என்ற பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேல் தேசத்தில் கல்வாரிக்கு அப்புறம் இனி இஸ்ரவேல் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இங்கே பாருங்க, பிதாக்கள் திராட்சை காய்களத்தின் நாம் பச்சையாக இருக்கேன்னு முடிவு என்னன்னு கேட்டால், அவன் பிள்ளை 1வது சந்ததி, 2வது சந்ததி, 3வது சந்ததியில் சாபம், இல்லாமை, வியாதி, தரித்திரம், தோல்வி. பாருங்க, தவப்பு இந்த மாதிரி திராட்சை காயத்துன்னா பிள்ளையுடைய பல்லு கூசும். இப்போ அந்த பையன் நான் என்ன பாவம் செய்தேன், ஒரு பாவம் செய்யலையே, நான் அறிக்கையிடலான்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது
முற்பாட்டன் செய்த பாவம், இது அவனுடைய முற்பிதா செய்த பாவம். இப்படி ஒரு தீமை இஸ்ரவேலில் இருந்தது. கர்த்தங்க சொல்றார், கல்வாரியில் மேலே ஏற போகிறேன், ஏறி இந்த சாபத்தை எடுத்து எல்லா கூசுற திராட்சை காய்களை அது நான் சாப்பிட போகிறேன். எல்லா புளிப்பும் என் மேலே வரட்டும், இனிப்பு உன் மேலே வரட்டும், உனக்கு நல்வாழ்வு வரட்டும். 4 பேர் பார்த்து உன்னை பார்த்து பொறாமப்படுற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி உன்னுடைய வாழ்வு இனிக்கட்டும். அப்படிப்பட்ட இனிப்பான வாழ்க்கையை தருவதற்காக நான் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு, சபிக்கப்பட்ட பூலோகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் இறங்கி வந்து விட்டது, சாபத்துக்கு இனி இடம் இல்லை. ஆனால் எல்லாம் உன் கையில் இருக்குது, எல்லாம் உன் கையில் இருக்குது, எல்லாம் கடவுள் கையில் இல்லை. தீர்மானம் எடுப்பாய். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறேன். நான் திராட்சை காயை சாப்பிட போகிறதில்ல. என் பிள்ளைகள், என் சந்தானம், என் சந்ததி, அவங்க பல்லு கூசி போகிறதும் இல்லை. நானும் நல்லா இருப்பேன், அவங்களும் நல்லா இருப்பாங்க. 2 பேருக்கு மத்தியில் பதிலாள் இயேசு கிறிஸ்து எல்லா திராட்சை காயையும் அவர் தின்னு அவர் எல்லா புளிப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தின்னு முட்டுப்புட்டு வச்சிட்டாரு, முடிவு கட்டி விட்டார். இனி தொடரதில்லை, தொடரக்கூடாதுங்கிற தீர்மானத்தில் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்திருக்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, பிள்ளை பல்லு கூசி போக வேண்டிய அவசியம் இல்லை. சில கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன பாவம் செஞ்சதும் சொல்லி அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானே, இது புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாடு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் எல்லாமே ஒளிந்து போயின என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருத்தன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவாகி தேவன் உள்ளே வரும் பொழுது ஒளி வருகிறது, இருள் வெளியே ஓடுகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, சாபம் நீங்குகிறது. பரம்பரை சாபம், திராட்சக்காய் சாபம் வெளியே போகிறது. உன் குடும்பத்தில் அது எதுகையிலே இல்லாதபடி ஓடுகிறது. காரணம், தேவன் உனக்காக ஏதோ ஒன்றை கல்வாரி சிலுவை செய்திருக்கிறார். அவருடைய தலையிலே காயங்கள், அவருடைய முதுகிலே காயங்கள், அவருடைய கையிலே காயங்கள், அவருடைய காலிலே காயங்கள். அந்த ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் எல்லா கூசுற, வெக்கப்படுகிற, அவமானமாக நினைக்கப்படுகிற எல்லா நிலையிலும் குடும்பத்திலிருந்து துடைத்து போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என் உள்ள வாரும். வெளியே நிற்கிறீர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். இந்த சின்ன தூசி கதவை அடைச்சிட்டு இருக்கேன், கதவை திறந்து விடுறேன், உள்ளே வாரும். என்னுடைய வாழ்க்கை வளமாக்கி தாரும். என்னுடைய குடும்பம் வாழட்டும், சந்ததி வாழட்டும். எங்கள் மூலமாய் தேவன் ஜீவிக்கிறார் என்பதை இந்த உலகம் கண்டு கொள்ளட்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். பாருங்க, 2 வாழ்க்கை குறித்து காண்பித்தேன். ஏதேன் வாழ்க்கை, வெளியே துரத்தப்பட்ட சாப வாழ்க்கை. ஆதாமுக்கு 2ம் தெரியும். ஏதேனின் கொழிப்பையும் அவன் அனுபவித்திருக்கான், வெளியே உள்ள வறட்சியும் அவன் அனுபவிச்சிருக்கிறான். பாருங்க, இதுக்கு மத்தியில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன்.
ஆதாம்னா மனுக்குலம், அவன் வித்துலேருந்து தோன்றின மனுக்குலம். இன்னைக்கு பல்லு புளிச்சு போய் கிடக்குது. எதுக்கு இந்த அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இந்த கஷ்டம் தெரியல. பாருங்க, மனுஷன் பாடுபட்டுட்டு இருக்கான், வருத்தப்படுறான். அநேர் வாழுகிறார்கள், ஆனால் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே உண்மை தேவனை விட்டுவிட்டு இன்றைக்கு மக்கள் பல்வேறு காரியங்களை பின்பற்றுகிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்தை போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசி கொண்டிருக்கிற சுடரவெளி பட்டயத்தையும் வைத்தார். தேவன் மனுஷனை நல்ல நோக்கத்தோடு படைச்சாரு. அவன் கீழ்ப்படியில் வார்த்தைக்கு வடியை துரத்தினார்னு போட்டிருக்கு. கஷ்டப்பட்டான். அப்படி ஆரம்பிக்கிறது இந்த புஸ்தகம். ஆனால் எப்படி முடியுது பாருங்கள். எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே கேட்டு சேரக்கடவோம். அங்கே வெளியே துரத்தினார், இங்கே உள்ள கூப்பிடுறாரு, வா, என் மடி தான் உனக்கு சரியான இடம். என் மடி தான் பிசாசு பயப்படுற இடம். என் மடி தான் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். உன் குடும்பம் என் மடியில் இருக்கட்டும், தொழில் என் மடியில் இருக்கட்டும். அது ஒரு நாள் தோற்று போகாது, அது வளமாகும், நாளுக்கு நாள் பெருகும். ஆகவே திருப்பி வாசிக்கிறேன், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். நமக்கு தேவை அருமையான, இன்றைக்கி வெளிநாட்டு பணம் கிடையாது. நமக்கு தேவை தேவ இரக்கம். நமக்கு தேவை சகாயம் செய்யும் கிருபை. சகாயம்னா உதவி. தேவன் உதவி செய்தால் எப்படி இருக்கும்? அடையும்படி தைரியமாய் கிருபாசனத்தண்டிலே கிட்டு சேர கிடவன். அங்கே பக்கத்தில் நிற்காத ஓடுன்னு சொல்லி விரட்டினார். அதே மனுக்குலம் ஏசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் பட்ட பாடுகளை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய காயங்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அதே மனுக்குலத்துக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். வா, பக்கத்தில் வா, நிறைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்காக வச்சுருக்கேன், எடுத்து அனுபவி, ஆசீர்வாதமாயிரு. இந்த உலகத்திற்கு உன்னை ஒளியாக நான் மாற்றுவேன். எல்லாரும் தயவுச்சு எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துவோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காரியங்கள் எங்களுக்கு புத்தி கெட்டாததாக இருக்கிறது. ஆச்சரியமான அன்பு, அற்புதமான அன்பு, புரிந்து கொள்ள முடியாத அன்பு, எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு. இந்த அன்பு கர்த்தாவே, எல்லாம் சின்னது பெருசு, ஆணு பொண்ணு எல்லாரும் இந்த அகாப்பே அன்பு நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் சுபாவங்கள் எல்லாம் ஓடட்டும், பிசாசின் கிரியைகள் எல்லாம் ஓடட்டும். எல்லா வியாதிகள், சாபங்கள், எல்லா குறைவுகள், இல்லாமல் தரித்திரங்கள் கடந்துறையில் ஒளிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள் குடும்பங்களே பொங்கி வழியும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். தகப்பனே, அப்படி செய்தீர், அதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.